வணக்கம். இது இன்றைய ஓசை மன அமைதி பயணம் நாள் 2. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு யோசிச்சு உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுதா? அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறத நிறுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் அப்படின்னா பலவீனம் கிடையாது. அது என்னன்னா, நம்ம மனசு ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுது. ஆனால் சில நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது மட்டும் அதுக்கான தீர்வு ஆயிடாது. அது நம்மளுடைய மன அமைதியை தான் கெடுக்கும். பிலிப்பியர் 4:6-7 இப்படி சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கும். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, ரொம்ப யோசிக்கிற மனசு கண்ட்ரோல் பண்ண நினைக்கும். ஆனா ஜெபிக்கிற மனசு தேவனிடத்துல அந்த கண்ட்ரோலை கொடுக்க நினைக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் செய்வோமா? உங்களை அதிகமா மனசு கஷ்டப்பட வைக்கிற ஒரு 3 விஷயத்த நம்ம ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவோம். அதுக்கு கீழேயே ஒரு சின்ன ஜெபத்தையோ எழுதுவோம். இயேசுவே, என்னை அதிகமாக கஷ்டப்பட வைக்கிற, மனசை கஷ்டப்பட வைக்கிற, ரொம்ப என்னை யோசிக்க வைக்கிற இந்த ஒரு 3 காரியங்களை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அது நம்மளுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை தரும். இந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் என்னுடைய பாரத்தை தனியாக சுமக்க வேண்டாம், என்னுடைய பாரத்தை தேவனிடத்தில் கொடுத்துட்டேன். இது நாள் 2. நாளைக்கு நம்ம பயத்தை பற்றி பார்ப்போம். பயத்திலிருந்து வெளியே வந்து எப்படி நம்ம இருதயத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும்னு பார்ப்போம். தொடர்ந்து எங்களோட இந்த பயணத்தில் இருங்க. காட் பிளஸ் யூ.